Hey guys, welcome back to Tech Gator. நான் தான் உங்கள் ஜோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C++ வந்து எப்படி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த 2 டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிகிராம்குள்ளே கூட்டு போகும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட டெலிகிராம் இருக்கணும். ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபைல் கிட்ட கொண்டு போய் உங்களை நிப்பாடிடும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மியான MBயில் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? இதை நான் இப்போ என்னோட சிஸ்டம் என்னோட ஃபோன் இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க டவுன்லோட் ஃபோல்டரில் போய் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எங்கே வேணால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. மோஸ்ட்லி SD கார்டில் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் SD கார்டில் பண்ணால் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இது என்னோட டவுன்லோட் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனவுடனே இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா TC அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிற TC அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபோல்டர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோல்டர் இருக்கும், சப் ஃபோல்டர் மாதிரி. ஸோ இது எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை, எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கு திரும்ப போங்க. ஸோ ரெண்டாவதாக ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களை ப்ளே ஸ்டோர் கூட்டு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதனால் நான் இப்போ ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு மட்டும்தான் நம்மளால் C++ ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு கோடிங் டைப் பண்ணணும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 3 லைனில் ஒரு கோட் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் டைப் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மவுஸ் மாதிரி ஆக்ட் ஆகும், இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கீபேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் தான் கீழே உங்களுக்கு கீபோர்டு வரும். ஸோ இதில் என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு CD TC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப CD bin அப்படின்னு டைப் பண்ணுங்கள். திரும்ப நெக்ஸ்ட் லைன் போங்க. ஸோ இதில் TC அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு C++ ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அது எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நான் நியூ கொடுத்து நான் ஓனாக ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ப்ரோக்ராம் டைப் பண்ண நினைக்கிங்களோ அந்த மாதிரியான ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாங்க் ஸ்பேஸ் தான் மவுஸ் மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்களா? அந்த பிளாங்க் ஸ்பேஸில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது மவுஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த கமாண்ட் கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கமாண்ட் நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் C++ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஃப்ரீ பாக்ஸில் போய் அந்த 3 லைன் கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தா தான் உங்களுக்கு C++ ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கணும். ஸோ அதை மட்டும்தான் உங்களுக்கு அந்த C++ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் நியூ கொடுத்து நான் ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரியான ப்ரோக்ராம் டைப் பண்ணணுமோ நீங்கள் டைப் பண்ணி பார்த்து உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிங்களோ ஸோ நீங்கள் தாராளமாக ஃபோன்லேயே பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி சிஸ்டமில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லார்ட்டுமே PC இருக்காது, லேப்டாப் இருக்காது. ஸோ இல்லாதவங்களுக்காக ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃபோன் இருக்குன்னா தாராளமாக இனிமேல் நீங்கள் ஃபோன்லேயே ப்ரோக்ராமிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ப்ரோக்ராமிங்லாம் வரும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இல்லாதவங்க, ஸோ PC இல்லாதவங்க தாராளமாக ஃபோன்லேயே உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இனிமேல் பெட்டராக உங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு நார்மல் ப்ரோக்ராம் லாஸ்ட் டைம் பண்ணோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரியே அதே மாதிரி ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் டு டெக் கைடர் யூடியூப் சேனல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி முடிச்சிடலாம். இது ஒரு அவுட்புட் எப்படி பார்ப்போம்னா நம்ம சிஸ்டமில் எப்படி பார்ப்போமோ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் கம்பைல் பண்ணுவோம். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இங்கேயுமே நடக்க போகுது. இப்போ நான் கம்பைல் கொடுக்குறேன். ஸோ கம்பைல் கிட்ட போயிடலாம். ஸோ CE மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கிட்ட போனவொடனே ஸோ கம்பைல் கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ ப்ரெஸ் எனி கீன்னு இருக்குது, நான் அதுக்கிட்ட வச்சு ஒரு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் இந்த ப்ளூ பாக்ஸ் வந்தால் நீங்கள் திரும்ப ஸ்க்ரீனில் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ பாக்ஸ் போயிடும். ஸோ அது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம எதாவது தெரியாமல் கிளிக் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ப்ளூ ஸ்க்ரீன் நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போயிடும். ஸோ இப்போ நம்ம ரன் கொடுக்கலாம். ரன் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம கமாண்ட் அடித்த அந்த பேஜுக்கே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சப்ஸ்கிரைப் டு டெக் கைடர் யூடியூப் சேனல் அப்படின்னு டைப் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் இந்த பேஜில் தான் கிடைக்கும். திரும்ப நீங்கள் C++ ஓப்பன் பண்ணணும்னா ஸோ அந்த கமாண்டை நீங்கள் திரும்ப டைப் பண்ணிவிட்டு ஸோ போயிடலாம். அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் வேணும்னா நோண்டி பார்க்கலாம். ஸோ இல்லைனா தாராளமாக விட்டுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு மவுஸ் ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அது போக இல்லாமல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் கைடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பாய்.